வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல Realme C63 5G மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே Nazo C63 ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் கொண்டு வந்தாங்க. அந்த மொபைல் நம்ம சேனல்ல கவர் பண்ணிக்கும். பார்க்காதவங்க மேல காடக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க. அது Nazo. இது Realme C63 5G நெட்வொர்க்கோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 11,000 ரூபாய்க்கு 6300 சிப்செட்டோட உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கேம் பூஸ்ட் செக்மெண்டோட இந்த போன் வந்திருக்கு. 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அது போக உங்களுக்கு ஒரு 5000 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இன்னைக்கு Realme C63 கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த போனை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, கேமரா எல்லாம் எப்படி பிஹேவ் ஆகுது, இது மாதிரி டீடைலா பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதாங்க Realme C63 பாக்ஸ். முன்னாடி 5G மென்ஷன் பண்ணிருக்காங்க, முன்னாடி C63 Realme பாட்டம்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்கள்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒரு yellow கலர் பாக்ஸ். அதுக்குள்ள பார்க்கும்போது உங்களுக்கு இந்த SIM ஜீரோ டூல், யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் இந்த விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 10 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதாங்க. அண்ட் ஃபைனலா இந்த Realme C63 இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 120GB வேரியன்ட் ஒரு 11,000 ரூபாய்க்கும், 6 120GB வேரியன்ட் ஒரு 12,000 ரூபாய்க்கு, அண்ட் 8 120GB வேரியன்ட் ஒரு 13,000 பிளிப்கார்ட்ல தான் ஆப்ஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ தட் இந்த Realme C63 ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் ஃபேக்டர்ல இருந்து ஆரம்பிப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பாட்டம்ல Realme பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் மேல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு சர்க்கிள் ஷேப்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனா 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். ஒரு டம்மி பீஸ் பக்கத்துல ஃபிளாஷ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல அந்த பேட்டர்ன் சூப்பராவே இருக்கு. பிளாஸ்டிக் மாதிரி பிஹேவ் ஆகல. ஆனா பிங்கர் பிரிண்ட்ஸ் கொஞ்சம் பதியதான் செய்யுது. என்னதே இருந்தாலும் இது ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட். பட் ஆனா பிரீமியமான ஒரு குவாலிட்டியில எடுத்து வந்திருக்காங்க. அந்த 4 எஜஸ் எல்லாமே நல்லா கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாக்ஸி ஸ்டைல்ல இருக்கு இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்தளவு. அண்ட் ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். அண்ட் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வித் சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் சென்டர்ல பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் டாப்ல பார்க்கும்போது SIM ஜீரோ டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் பக்கத்துல இன்னொரு மைக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல பார்க்கும்போது 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துல இன்னொரு மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொண்டு வந்திருக்காங்க. ரைட் சைட்ல பார்க்கும்போது சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் சைட்ல ஒண்ணுமே கிடையாது, பிளாட்டா விட்டாங்க. சோ தட் இந்த டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். சோ கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கு. அண்ட் ஒரு மேஷுவான டிஸ்பிளே இருக்கு, 6.67 இன்ச் மேஷுவான டிஸ்பிளே. அது போக இங்க வெயிட்டும் ஒரு 200 கிராம்குள்ள வந்திருக்கு, அதாவது 190 கிராம். திக்னஸும் ஒரு 7.9 mm திக்னஸ். சோ அதனால நம்ம பேண்ட் பாக்கெட்ல வேர் பண்றதுக்கும் கையில ஹோல்ட் பண்றதுக்கு வெயிட் லெஸ்ஸாவும் இருக்கு. அண்ட் தென் இங்க சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துறாங்க உங்களுக்கு. அது போக இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் நிஜமாவே மிரட்டி விட்டுருக்காங்க. ஒரு புது ரெஃப்ரெஷ் லுக்கா இருக்கு இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவு. சோ தட் இங்க டிசைன் ஃபேக்டர் எந்த விதத்தில் குறையில்லாத அளவுக்கு இங்க பில் கொண்டு வந்திருக்காங்க இந்த Realme C63 5G டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 6.67 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், 625 நிட்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. இங்க நிட்ஸ் 625 இருக்கிறதுனால உங்களுக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது போக யூடியூப்ல எந்த ஒரு கண்டென்ட் பாக்குறாட்டும் கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ், அது போக OTT ஆப்லயுமே நம்ம எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் சூப்பராவே இருக்கு. அது போக இங்க யூடியூப்ல ஹையஸ்டா 1440 ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. நிஜமா மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனா இது ஒரு HD+ டிஸ்பிளே, அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தான் 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மூத்னஸ் சூப்பராவே இருக்கு. டச் சென்சிட்டிவிட்டி அருமையா இருக்கு. இங்க வெட் டச்சுமே இருக்கு, அதாவது கையில ஏதாச்சும் தண்ணி பட்டாலும் நமக்கு டிஸ்பிளேல நம்ம டச் சென்சிட்டிவ் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க Realme கிளைம் பண்றாங்க. சோ இது மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு டிஸ்பிளேயோட இந்த Realme C65 5G மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது வெறும் ஒரு 192 கிராம், திக்னஸ் 7.9 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme A 5.0 சப்போர்ட். இங்க மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட். சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஆனா 300% பூம் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. அது போக 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இங்க IP64 ரேட்டிங் இருக்கு. அது போக இங்க Wi-Fi dual band சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.3, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Realme C63 5G மொபைல்ல அட்டகாசம் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலை பொறுத்தளவு
அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு பேசிக்கான 10 வாட் சார்ஜர் தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரீ புக் பண்றதுக்கு மட்டும் தான் சார்ஜர் இன்க்ளூட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சார்ஜர் வருமா வராதான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. பட் ஆனா நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது சார்ஜர் வரதா இருக்கு. ஆனா பேசிக்கான 10 வாட் சார்ஜர். சோ சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 1 hour அது ஃபுல் ரீச் ஆயிருக்கு. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா மாடரேட் யூஸருக்கு 1 day வரைக்குமே வருது. சோ கேமிங் விளாண்டு இது மாதிரி விஷயங்கள் பண்ணோம்னா 1 day வரைக்குமே ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் கண்டிப்பா இந்த ரியல்மி கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த C63 பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட்ங்க. இங்க பேக் சைட்ல கேமராக்கெல்லாம் அப்படி பறத்தி விட்ட மாதிரி இருக்கும். ஆனா பேக் சைட்ல உங்களுக்கு ட்ரூ மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். பிரைமரி சென்சர் 32 MP, அடுத்து ஒரு AI லென்ஸ், ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. இங்க பிரைமரி சென்சர் 32 MP டே லைட்ல எடுக்கும்போது ஷார்ட்ஸஸ் நல்லா இருக்கு. அதே இண்டோர்ல ஒரு சில நாய்ஸஸ் வரதான் செய்யுது. அதை நைட் கண்டிஷன்ஸ்ல சொல்லவே வேண்டாம். நாய்ஸஸ் நல்லாவே வருதுன்னே சொல்லலாம். இங்க செல்ஃபி கேமரா நல்லா தாங்க இருக்கு. பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. 8 MP எப்படி பிகேவ் ஆகுமோ அது மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க ஸ்ட்ரீட் மோடு, நைட் மோடு, வீடியோஸ், போட்டோஸ், போர்ட்ரேட் அண்ட் மோர்ஸ் இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இங்க டூயல் வீடியோ சப்போர்ட் இருக்கு. பிலிம் மோட் அண்ட் ப்ரோ மோட், பேராமோரா, ஹை ரெஸ்ட், ஸ்லோ மோஷன், டைம் லைக்ஸ் அண்ட் டெஸ்ட் ஸ்கேன் அண்ட் இது மாதிரி விஷயங்களும் கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஹையஸ்டா 10x வரைக்கும் உங்களால ஜூமிங் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், பியூட்டி மோட் இது மாதிரி விஷயங்களும் கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஹையஸ்டா 1080 30 frames per second ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இங்க கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. ரொம்ப ஓவர்னு சொல்லிக்க முடியாது. இந்த 11,000 ரூபாய்க்கு எப்படி பிகேவ் ஆகுமோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன மொபைலும் அது மாதிரி தான் பிகேவ் ஆகுது. இந்த மொபைல்ல இருந்து எடுத்த ஷார்ட்ஸஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன் எப்படின்னு பார்த்துட்டு உங்க கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இந்த போன்ல மெயினான கான்செப்டே இங்க ப்ராசஸர் தாங்க. ஏன்னா இங்க MediaTek Dimensity 6300 ஒரு 600 மார்க்கெட்டை கூட 2.4 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இந்த 6300 இன்னைக்கு 15,000 ரூபாய்க்கு மேலதான் நிறைய போன்ஸ்ல இருக்கு. பட் ஆனா இங்க 11,000 ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அது போக இங்க ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். அது போக AI பூஸ்ட் கேமிங் இன்ஜின் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த CPU த்ரெட்லிங், அந்த CPU த்ரெட்லிங் இது மாதிரி விஷயங்கள் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த சைட் பார்ல வரும் பாத்தீங்களா? சோ இந்த இது மாதிரி விஷயங்கள் வருது. அதே மாதிரி நான் யூஸ் பண்ண வரைக்குமே இந்த ஷேடோ ஃபைட்டா இருக்கட்டும், ஆல்பா 8 பேக்ரவுண்ட், கால் ஆஃப் டெட்டி கேம்ஸ் எல்லாமே பட்டை இழப்பு இருக்கு. ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சுக்கலாம்னு தரந்தா இந்த போனுக்கு சப்போர்ட் ஆகுது. அது போக டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், மேப் அண்ட் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு சோசியல் மீடியாஸ் பாக்குறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். எந்த இடத்துலயும் குறையில்லாத அளவுக்கு இங்க சூப்பராகவே பில்ட் பண்ணிருக்காங்க. அதோட இவங்க 4 வருஷத்து வரைக்கும் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லிட்டு ரியல்மி இந்த இடத்துல கிளைம் பண்றாங்க. அது போக 4 வருஷத்துக்கு பொறுத்து பார்த்தாதான் இது எப்படி இருக்கும் நம்மளால பிஹேவ் பண்ணிக்கிற முடியும். சோ தட் இந்த போன் இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு சூப்பரான சிப்செட்டோட ஒரு பக்காவான பெர்ஃபார்மன்ஸோட இந்த வட்டம் ரியல்மி C63 5G சிப்செட் செக்மெண்ட் பட்டை கிளப்பிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி C63 5G மொபைல், இந்த மொபைல் நம்ம எதுக்காக வாங்கலாம்? இன்னைக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய வருது, பாஸ் ஒரு 5G செக்மெண்ட்ல நல்ல போன் சொல்லுங்க, பட்ஜெட் செக்மெண்ட்ல எனக்கு ஒரு போன் வேணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ், அதான் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வருது. அது மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த ரியல்மி C63 5G நெட்வொர்க்கோட வருதுங்க. சோ தட் இந்த மொபைல்ல நீங்க ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 11,000 ரூபாய் 4GB 128GB வேரியண்டோட வருது. ஸ்டோரேஜ் நல்லா கூடுதலா கொடுத்துருக்காங்க. 10வது வரைக்கும் மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க IP67 ரேட்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அது போக உங்களுக்கு நல்ல ஒரு சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு பேசிக்கான சார்ஜர் தான், சார்ஜிங் ஸ்பீட் தான் கொஞ்சம் கம்மி. பட் ஆனா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கண்டிப்பா 1 day வரைக்கும் டியூரபிள் கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கேமரா ஆவரேஜா தாங்க இருக்கு. ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஓபன் பண்ண நிறைய ப்ளோட்வேர்ஸ்ங்க, உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணிட்டே கொடுத்துருக்காங்க. அது அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஒரு பேசிக்கான ஒரு போன்ல இவங்க மட்டும் கிடையாது, எல்லா பிராண்ட்ஸ் இன்னைக்கு அதை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எனவே இருந்தாலும் இந்த இன்னைக்கு ரியல்மி C63 5G பிளிப்கார்ட்ல அபிஷியலா ஒரு 3 பேஸ் வேரியண்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 2 கலர்ஸ் அண்ட் சூப்பரான டிசைன் ஃபேக்டர், கேமரா அரேஞ்ச்மெண்ட் எப்பயும் போல இல்லாம கொஞ்சம் மாடிஃபிகேஷனோட எடுத்து வந்திருக்காங்க. சோ என்னைய பொறுத்தளவு இந்த ரியல்மி C63 5G ஒரு 11,000 ரூபாய் கொடுத்து எடுத்தோம்னா ஒரு தாறுமாறான ஒரு டீலா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே ஏதாச்சும் ஒரு கார்டு ஆஃபர்ஸ், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸோட வாங்குறீங்க, ஒரு 8K வாங்கினீங்கன்னா வேற லெவல் டீலான ஒரு போன். கண்டிப்பா உங்களுக்கு 1.5 வருஷம் வரைக்கும் ஒரு தாறுமாறான ஒரு போனா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ இந்த போனோட ஃபுல் சரித்திரத்தையும் நம்ம இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கேன். சப்போஸ் இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட ஃபுல் வீடியோஸ் வருது, லாங் டேர்ம் வீடியோவும் வருது, இதோட கேமிங் ரிவ்யூ வரப்போகுது, இதோட கேமரா ரிவ்யூ வரப்போகுது. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. சோ ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். சோ இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.